அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நடுத்தர மக்களுக்கு கிடைக்கும் வரப்பிரசாதம். ஹோண்டா ஆக்டிவா 7G விலை எவ்வளவு? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோண்டா நிறுவனம் அதன் புதிய ஸ்கூட்டரான ஆக்டிவா 7Gயை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது. புதிய தொழில்நுட்பம், சிறந்த வடிவமைப்பு மற்றும் ஸ்போர்ட்டி தோற்றத்துடன் இந்த ஸ்கூட்டர் நடுத்தர பட்ஜெட்டில் அனைத்து ஸ்கூட்டிகளுக்கும் கடுமையான போட்டியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோண்டா ஆக்டிவா 7G ஸ்கூட்டர். இந்திய சந்தையில் ஒன்றன் பின் ஒன்றாக சிறந்த ஸ்கூட்டிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இவை அனைத்திற்கும் மத்தியில் ஹோண்டா நிறுவனமும் அதன் புதிய ஹோண்டா ஆக்டிவா 7G ஐ அறிமுகப்படுத்த நீண்ட காலமாக தயாராகி வருகிறது. இதில் புதிய தொழில்நுட்பம், சிறந்த வகை பேக்கிங் மற்றும் மிகவும் ஸ்போர்ட்டி தோற்றத்தை கொண்ட அம்சத்தை பெறலாம். ஆக்டிவா 7G அடுத்த நடுத்தர பட்ஜெட்டில் வரப்போகிறது. இது வந்தவுடன் அனைத்து ஸ்கூட்டிகளுக்கும் கடுமையான போட்டியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோண்டா ஆக்டிவா 7Gயின் அம்சங்களை பற்றி பார்க்கையில், சிறந்த டிஸ்பிளேயுடன் கூடிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல், USB சார்ஜிங் போர்ட் வசதி மற்றும் இசை கட்டுப்பாடு, சிறந்த டைப் செட் கால் அலர்ட் மற்றும் SMS அலர்ட் ஆப்ஷன்கள் அடங்கி உள்ளன. ஹோண்டா நியூ கூட்டர். மேலும் சிறந்த ஸ்டிக் பிரேக் வசதி, முன்பக்கத்தில் LED ஹெட்லைட், டர்ன் சிங்கிள் லேம்ப், இண்டிகேட்டர், நேரத்தை பார்க்கக்கூடிய கடிகாரம், டிஜிட்டல் ஸ்பீடாமீட்டர், டிஜிட்டல் ஓடாமீட்டர், டிஜிட்டல் டைப் மீட்டர், டிஜிட்டல் டேக்கோமீட்டர், ப்ளூடூத் இணைப்பு போன்ற பல வசதிகள் இதில் உங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. அதே நேரத்தில் இந்த ஸ்கூட்டரில் உங்களுக்கு ஒரு நேவிகேஷன் சிஸ்டமும் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நியூ ஹோண்டா ஆக்டிவ் 7G. இதில் நீங்கள் 128cc என்ஜின் மற்றும் 6 லிட்டர் எரிபொருள் டேங்க் கொள்ளளவையும் கொண்டிருக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது. முன்பக்கத்தில் டெலஸ்கோப்பிங் சஸ்பென்ஷன் மற்றும் பின்புறத்தில் ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் வழங்கப்படும் என்றும், 2 சக்கரங்களிலும் டிஸ்க் பிரேக்குகள் வழங்கப்படும் என்று கூறப்படுகின்றன. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஹோண்டா ஆக்டிவா 7G விலையை பற்றி நிறுவனம் எந்த அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை. ஆனால் செய்திகளின்படி இது ₹1,00,000 இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல செய்திகளின்படி இது 2025இல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.